தாய் தகப்பனுடைய கந்திருஷ்டி கூட ஒரு குழந்தைக்கு ஏற்படலாம். பொறாமை தான் கந்திருஷ்டிக்கு அடிப்படையான காரணம். அல்லாஹ் தஆலா அன்பு ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு விடயத்தை விட்டும் பாதுகாப்பு தேடுமாறு கூறியிருக்கிறார் என்றால் அது பொறாமைக்காரர்களுடைய பொறாமை விட்டும். அவன் அழகான ஒரு வீடு கட்டிருக்கிறான். அவன் தன்னுடைய மகனை சிறப்பாக கல்வியை கொடுத்து வளர்த்துட்டான். அவன் சமூகத்தில் அந்தஸ்துள்ளவனாக இருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லவும் இல்ல, அந்த இடத்துல மாஷா அல்லாஹ் என்று சொல்லவும் இல்ல, அந்த இடத்துல பாரக்கல்லாஹ் என்று சொல்லவும் இல்ல. மனிதனுடைய அனைத்து விதமான நோய்களுடைய ஆரம்பமும் கந்திருஷ்டி தான். அந்த மனிதனை கபருக்குள்ளால கொண்டு போய் சொன்னாங்க சொல்லாங்க. என்னுடைய 2 பேர குழந்தைகளுக்கும் கந்திருஷ்டி ஏற்பட்டு விடக் கூடாதுன்னு சொன்னாங்க. உங்களுக்கு தெரியுமா சஹாபாக்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இதே போன்று தான் தன்னுடைய 2 குழந்தைகளையும் இஸ்மாயிலையும் இஸ்ஹாக்கையும் முன்னால் வைத்து அஊது பிகலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி மின் குல்லி ஷைத்தானின் வஹாம்மா வ மின் குல்லி ஐனின் லாம்மா என்று நபி இப்ராஹிம் ஓதுவாங்க. நான் என்னுடைய பேர குழந்தைகளை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறேன் சொன்னாங்க.